ரேஷன் புழுங்கல் அரிசியில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 கிளாஸ் நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க. வெறும் புழுங்கல் அரிசியை வச்சு தான் இன்றைக்கி இட்லி பண்ண போகிறோம். 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். வெந்தயமும் இந்த உளுத்தம் பருப்பும் 1 ஹவர் ஊற வச்சா போதுங்க. அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா புளிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. நல்லா இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக புசு புசுன்னு எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு 5 வாட்டி கழுவுனாலே போதுங்க. நம்மளுக்கு அரிசி நல்லா வெள்ளையாக இருக்குங்க. இது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ரேஷன் அரிசியில் பண்ண இட்லின்னு. சாஃப்டாக நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதிலே நம்ம தோசையும் பண்ணிக்கலாங்க. நல்லாவே இருக்கும். இதில் நம்ம பச்சரிசி சேர்க்கல. அதனால் வெறும் புழுங்கல் அரிசியே நம்ம இட்லியும் வரும், தோசையும் வருங்க. நல்லா சாஃப்டாக இதில் நம்ம தோசையும் இதில் கல் தோசையும் ஊற்றிக்கலாம். நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.